பத்மினி அவர்களுக்கு காணும் வந்து பேபியை. விட்டார் வந்து விட்டார் பேபி வந்துட்டாரா? வணக்கம் பேபி. வந்து விட்டார் பேபி பத்மினி வந்துட்டு வந்துடுவேன். அதான் வணக்கம் அதான் வணக்கம் வாணிவோ வணக்கம் இவருக்கு இப்ப நாங்க எல்லாருக்கும். எழுப்புறோம் இல்ல 9 மணிக்கு வந்து உட்காரணும்ண்டு. இல்ல நான் பாமுகத்துல கேட்டு கொண்டிருந்தது இப்பதான் ஜூமா போட்டு நான் சரி வாணிமோகன் முள்ளனவே எழுப்பிட்டேன் ஒரு 5:45 அப்படி. ஜெயமலர் அவர்களும் நல்ல கலக்கல இருக்கிறார். செல்வக்கா எல்லோரும் வணக்கம். சரி, எல்லோரும் வணக்கம். மாறி சேர்ந்து எனக்கு ஒருக்கா விளங்கப்பட்டது. எனக்கு உங்களோட பாமுகன் டிவி பார்க்கலாம இருக்குது. ஏனோ தெரியும் அப்படி நேரலையில தான் என்னால முடியுது. firstaudio.net இவ்வளவுதான். அவ்வளோதான். FIR ஃப்ரெண்டுக்கு வர F ஓ I ம் R ம் S ம் T ம் first audio AU ம் DIO ம் dot ஓகே net. நெட். இப்ப பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நன்றி. அப்படியே வரும். ஓகே. T. அப்ப Okay, முதலோலி நான் முதலோலி வாணி முதலோலி டொட் வேலை முதலொலி ஃபர்ஸ்ட் முதலொலி சரி முதலோலி டொட் வேலை டொட் வலை நெட் நெட் வலை சரி. ஆரம்பமாகின்றதில்லை. ஒரு யோகா ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்களுக்கு வணக்கம். வாங்கோ. இனி உற்சாகமான வணக்கம் வாணிகா. இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் உற்சாகமான வணக்கம் கூறியபடி இது பாமுகம் டிவியில் என்று 24/10/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. சமூக ஒருங்கிசையை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதமான அக்டோபர் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குரல் அதிகாரம் 95 மருந்து குரல் 941 மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்ற திருக்குறளின் விளக்கம், ஒருவனது உணவும் செய்கையும் உரிய அளவுக்கு மேற்பட்டாலும் குறைந்தாலும் மருத்துவ நூல் வல்லூரால் காற்று முதலாக எண்ணப்பட 3 நோய்களும் அவனுக்கு துன்பம் செய்யும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி, ஒரு மரத்திற்கு நடனமாட தெரியாவிட்டால் காற்று அதற்கு நடனமாட கற்றுக் கொடுக்கும் என்ற ஆப்பிரிக்க பழமொழியுடன் உங்களுடன் இணைகிறது எலியோட் யோகா. நன்றி. நேற்று நின்று நன்றாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த காத்து 9 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அந்த வீரியம் இது ஆப்பிரிக்க பழமொழி என்று படித்திருந்தேன். இப்ப புதுமொழி பழமொழி என்று இருந்தது தெரியல, இப்ப புதுமொழி ஆக்கி இருப்பாரு. அதுதான் உண்மை. நாங்கள் எல்லோருமே அப்படியே நிமிர்ந்து நிற்போம். எதுவும் ஒன்றை செய்யுங்கன்ற தூண்டுதல் இருந்தா தானே இவ்வளவு பேரு நாங்கள் ஆதரவுன்றது உண்மை. ஆனால் என்ன பொறுத்தவரை உண்மைதான். அது ஒரு ஆப்பிரிக்க பழமொழி என்று படிச்சிருந்தேன். அப்ப கொண்டு வர வேணும். அது இந்த திருக்குறளும் அந்த 3ம் கூடினாலும் இது கூடினாலும் அது ஒரு துன்பத்தை தான் விளைவிக்கும். அது 3ம் துன்பத்தை தான் கொடுக்கும் என்றதும் அது பல வகையில போட்டு இருக்கிறார்கள். நான் அந்த 3ஐயும் உங்களுடைய அனுபவத்துல நீங்கள் அதனை எடுத்துக்கொள்கிறோம். ஒரு பித்தம் வாதம் கபம் அண்டிவினம், ஒருவர் சொல்லுவினம் உணவு உறக்க முறையுள்ள அது மாதிரி எடுத்துக்கொள்கிறோம். இந்த 3 என்று அவர்களுடைய அனுபவங்கள்ல மாறுபடும். சரி, உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். எளியோர் யோகா அங்கம் 199. உண்மைக்கும் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தொடர் பயிற்சியா செய்யற விதம் மிக சிறப்பு. கைகால ஆட்டி அந்த இன்றைய பழமொழி மாதிரி ரொம்ப அழகா செய்யறீங்க, பயிற்சி செய்யறீங்க. அதுக்கு மிக்க நன்றியும் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும். மிக்க மிக்க நன்றி. இப்ப கூட நாங்க செய்ய போற இந்த பயிற்சி அது மாதிரிதான். நல்ல இலகுவா இருந்து கொள்ளுங்க. ஒரு மத்தியில இருங்கோ, தூர இருங்கோ. ரஜினிக்கு தெரியணும் இல்ல, திரையில பாக்குறவங்க தெரியணும் இல்ல. நாங்க எங்களுக்கு செய்யணும், நான் எனக்கு, நீங்க உங்களுக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் செய்ய போறோம், சின்னதா செய்ய போறோம், அளவா செய்ய போறோம். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்க போறோம். எங்கள உடல் ஆரம்பிக்கும் போது அதைத்தான் நாங்க முதல்ல பயிற்சியா கொண்டு வருவோம். அதுக்குள்ள இப்ப போகலாம். சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சரி,
இப்பொழுது ஒரு சுகமான ஒரு இருக்கையில இருந்து கொண்டு எங்களை யாரும் பார்க்கல, நான் தனியா இருக்கிறேன் நினைப்போட எங்களோட உடலை நாங்க தயார்படுத்த போறோம். அப்படி சின்ன பயிற்சி செய்ய போறேன், நோகடிச்ச கூட முடிஞ்ச அளவுதான் முயற்சி செய்ய போறேன், அது எனக்கு ஒத்து வர வேணும் என்று உங்களுடைய விருப்பமான சில பேர் கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வோம், அல்ல இன்னும் நானே கும்பிடுவோம், அல்ல எனக்கு இது ஒத்து வரணும், உங்களோட மனத்தில தோன்ற நல்ல வார்த்தைகளோட தயார்படுத்திக் கொள்ளவும். கண்களை மூடிடுங்க, ஆழமான உள்மூச்சு, அமைதியா நிறைய வெளிமூச்சு. சிறுமுத்திர விருப்பம் பண்ணா பிடிக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு கையை இடது கைக்கு மேல வலது கையை வச்சு கண்களை மூடி உள்ளந்தண்ட நேர வச்சு கூனாம புஜங்களை கூனி இப்படி கொண்டு வராம நிமிந்திருந்து அப்படியே எனக்கு நான் செய்யற பயிற்சி, என்னுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளணும், தொடர் பயிற்சியா நான் இதை செய்யறேன், எனக்கு அது நன்மை பயக்கும், என்னால அதை செய்ய முடியும், முயன்ற அளவுதான் முயற்சி செய்யப்போம், எனக்கு அது பலன் அளிக்கும். நான் இருக்கிற இந்த பயிற்சி ஆரம்பிக்கிற இந்த 20 நிமிஷமும் என்னுடைய உள் மூச்சிலையும் வெளி மூச்சிலையும் மிக கவனம் செலுத்துவே செய்கிற பயிற்சி ஆசனங்கள் ஊடாக அதை மட்டும் நல்லா நினைவிட வச்சு, அதே நேரம் முகத்தை சுடு கொண்டு வச்சிருக்காம நல்லபடியா சிரிச்சபடி சந்தோஷமா முகத்தை அப்படி சில்லன் வச்சிருக்கூடாது, அப்படி இறுக்கமா வச்சிடக்கூடாது, நல்லா சிரிச்சு கொண்டு விரும்பி செய்யுவோம், சின்னதா செய்யும், அவ்வளவு போதும். சரி, 3 முறை உள்மூச்சு நிறைவாக. இப்ப நான் தயார், என்னுடைய உடல் உறுப்புகள் தயார், எனக்கான பயிற்சிக்கு நான் தயாராக போகிறேன். சரி, எப்பவும் போல அப்படி எழும்பி கைய காலை உதறி மெதுவா இடிபடாமத்து குடிஞ்சு நிமிரைக்க தலை சுத்துது என்றவர்கள் கவனத்தில் எடுத்து மெதுவா போய் தூர நின்றபடி கைகளை உதறிய வேண்டாம், அப்படியே உதறி ஒரு சின்ன துள்ள கையை காலை அப்படி அசைச்சு அப்படி கைய காலை ஆற்றம் உதர்றம், காலை முன்னுக்கு உதர்றம், பின்னுக்கு உதர்றம், பக்கத்துக்கு உதர்றம், எல்லாம். சரி, ரெடி. நாங்க இப்ப எங்களோட பயிற்சி முதல்ல தத்துவம் போல தோற்றுக்கலாம். கைகளை நெஞ்சுக்கு முன்னுக்கு 5 விரலையும் சேர்த்து பிடிச்சு கொண்டாலும் ரெடி செய்யலாம். சரி, சின்ன பயிற்சி. கையை நல்லா அழுத்தி பிடிக்குமோ, இல்லை இருக்கும்போது மூச்சை விடுங்க, மூச்சை எடுத்துக்கொண்டு அவ்வளவுதான். 10 எண்ணிக்கை முடிஞ்சவர்கள் செய்யுங்க, இல்ல 8, 5 நிறைவு செய்து கொள்ளலாம். வார்த்தைகள் ரெடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சிறப்பு. மறுபடியும் முன்னுக்கு ஒரு காலை உதருங்கோ, இன்னுக்கு ஒரு உதருங்கோ, கையை நல்லா உதறி விடுங்கோ. அப்படியே ஒரு 10 கைகளுக்கு துள்ளுங்கோ. மெதுவா உங்களால முடிந்த சின்ன வயது ஞாபகத்தோட சின்னதா துள்ள 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சிறப்பு. அந்த சிறப்பு பின்னால காலை நல்லா மடிச்சு விடுங்க, பின்னுக்கு மடிச்சு சரி, அப்படியே கொஞ்சம் இடைவெளி விட்டு தலைப்படிய வச்சு நல்லா முன்னுக்கு நிமிந்து நிற்கணும். வயிற்று பகுதி முன்னுக்கு தள்ளக்கூடாது, நிமிந்து நிற்கக்கூடாது. புஜங்கள் பின்னுக்கு வடிவ நிற்கணும், கூடிக்கொண்டு வரக்கூடாது. கண்களை மூடி அப்படியே மூச்சை கீழே விட்டு கொண்டு கீழே குனிகிறது. மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே அண்ணாந்து பார்க்க மாறி மாறி கீழே மேலே மூச்சை விட்டு கொண்டு கீழே மூச்சு எடுத்துக்கொண்டு மேலே. இவ்வளவுதான். அதே போல வலது பக்கம் இடது பக்கம்
வலது இடது வலது இடது. அதே போல வட்டம் ஆறுதலா மெதுவா சாதாரண மூச்சுல நிமிர்ந்தபடி செய்ய வேண்டும். அதே மாதிரி மாறி 1 2 3 4 மெதுவா. அதே போல வலது இடது திருப்பி விடுவோம். கழுத்துக்கு நோக்கிச்சிடாம கிழிச்சிடாம மெதுவா கீழே மேலே மாட்டி விடுவோம். கீழே மேலே. இப்ப நாங்க 2 கையையும் பத்தி பிடிச்சு கொண்டு பொத்தி எப்படி பிடிப்போம்னா ஒரு பெருவிரல உள்ள வைப்போம், 4 விரல மூடுவோம், இறக்கி முன்னுக்கு நீட்டுவோம், அப்படியே முன்னோக்கி சுற்றுவோம் கைகளை. 1 முடிந்த 2 சிரிச்சபடி, 3 மூச்சில கவனம் செலுத்துறபடி, 4 நிமிர்ந்து நின்றபடி, 5 நோகடிக்காம, 6. அதே மாதிரி மெதுவா அதே போல நிமிர்ந்து நின்று முகத்தை சிரிச்சபடி வச்சுக்கொண்டு மூச்சில கவனம் செலுத்தி கொண்டு நோகடிக்காம ஒரு 6 எண்ணிக்கைக்கு பின்னுங்க. அவ்வளவுதான். சரி, இப்ப நாங்க அது ஒரு இடது பெருவிரல வெளியே எடுத்துட்டு மற்ற 5 விரலாலையும் அந்த பெருவிரலை பொத்தி நேர கையை நீட்டிட்டு கால்களை அதே அளவுக்கு கைகளின் புஜங்களின் அளவுக்கு அகலமா வச்சுட்டு நிமிர்ந்து நின்று பார்வைய நேர வச்சுட்டு அப்படியே பாதத்தை திருப்பாம உடம்ப திருப்பாம சாதாரண மூச்சுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, எவ்வளவு உடம்ப திருப்ப முடியுமோ அவ்வளவு திருப்பினா சரி. மெதுவா பாதம் திரும்பக்கூடாது, பாதம் நேரே வச்ச இடத்துலயே இருக்கணும். சிறப்பு. அது அப்படி இருக்க இப்ப நாங்க எடுக்கக்கூடிய பயிற்சி. அப்போ நாங்க கால்களை அகலமா கொஞ்சம் அகலமா வச்சுட்டு இடுப்புல கொண்டு கையை இறுக்கி அழுத்தி பிடிச்சு கொண்டு நேர பார்த்து காற்று நேரையில போடும். அப்படியே பெரிய வட்டம். 1 சாதாரண மூச்சு, 2 3 4 5 6. அதே மாதிரி மற்ற பக்கம் சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6. சரி, அதே மாதிரி அந்த கைகளை கொண்டு வந்துள்ள கைகளை முழங்கால அப்படியே வந்து வச்சுட்டு கொஞ்சமா இருந்து பெரிய வட்டம் முழங்காலுக்கு. 1 2 3 4 5 6. சிறப்பு. அதே மாதிரி மெட்ட பக்கம் 1 2 3 4 5 6. சரி, இப்ப நாங்க எப்பவும் போல நான் செய்யற அந்த காலுக்குள்ள பயிற்சி இதெல்லாம் நடக்க போறோம். நிமிர்ந்து நிற்கிறோம், காலை நோகடிக்காத மத்தியில நிற்கிறோம், கைகளை திறக்கிறோம் பூட்டுறோம், திறக்கிறோம் பூட்டுறோம், மூச்சில கவனம் செலுத்துறோம். ரெடி? விரல 1 2 3 4 5 விரல்கள் நடக்கிறோம். 6 7 8 9 10 விரல நாங்க அழுத்தி நடந்தோம். இப்ப நாங்க குதிக்கு மாறப்போறோம். மெதுவா விழுந்துட்டாங்க. அப்பவும் கையை திறந்து போட்டுறவாடி. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 சிறப்பு. இப்ப பாதத்தின் பக்கவாட்டு. ரெடி? 1 2
3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. இப்ப பக்கத்துக்கு நடந்தாங்க சவட்டின்னு சொல்லுவோம். கிளை உள்பக்கமா சவட்டி உண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. வார்த்தைகள் இப்ப விரலுக்கு வாரம் குதிக்கு வாரம். இடப்பிலகை விரல் குதி மெதுவா விரல் குதி மெதுவா விரல் குதி. சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்ப கால அகலமா வச்சுட்டு அப்படியே குனிகிறோம்னாலே குனித்து கொண்டு 2 கையையும் நல்ல இலகுவா சும்மா ஆட்டிடும். பின்னுக்கு முன்னுக்கு முன்னோக்கி பார்த்து குனிய வேணும். கால பாதத்தை நேர வைக்க வேணும். கொஞ்சம் இடைவெளி விட வேணும். அகலமா வச்சுட்டு முன்னோக்கி எவ்வளவு உங்களுக்கு குனிய முடியுமோ குனிஞ்சிட்டு இப்படி இப்படி இவ்வளவுதான். மெதுவா கையை விரிச்சபடி, கை விரித்திருக்கணும், பத்தப்படாது. விரிச்சிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்வோமோ? இப்ப எல்லாம் போனோம், எல்லாரும் கிளம்போ. கால பாதத்தை வடிவா காலத்தை பிடிக்குமோ, நிமிர்ந்து நில்லுமோ, சாதாரண மூச்சு மூச்சுல கவனம் செலுத்துமோ, முன்னோக்கி பார்த்தபடி அப்படியே குனியுவோ, மூச்சு விட்டபடி விடுத்துவே அப்படியே நின்றுட்டு அங்க இங்க மாறி மாறி கைய பின்னுக்கும் முன்னுக்கும் கொண்டு வர போறேன். 1 முடிந்தல, 2 3 4 5 6. பிறகு மெதுவா எப்படி முன்னோக்கி போனீங்களோ அதே மாதிரி மெதுவா வரும். டக்கு கிளம்பிடக்கூடாது. ஞானிக்க பிடிச்சிட்டு கழிச்சு போயிட்டு கவனம் செலுத்துங்க. சிறப்பு. இப்ப நாங்க இந்த கையை நாங்க தடாசனத்தை பிடிச்சோம் அப்படி மேல அது மாதிரி வச்சுக்கொண்டு இடது முழங்கம் வலது முழங்கம் நிமிர்ந்து நிக்கிறோம். பிடித்து கொண்டு செய்யறாங்க. பிடிச்சு கொண்டு செய்யும்போது கஷ்டம் இல்லையான்னு சொன்னா நின்றபடி நிமிர்ந்து சாதாரண மூச்சு 2 கைகளை கோர்த்துட்டு இந்த கோர்த்த உள்ளங்கைய முழங்கால தட்டுறாங்க. அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. வார்த்தைகள். இப்ப அதே மாதிரி இந்த கைகளை கொஞ்சம் உள்ள அசைக்கிற மாதிரி கால்களை கொஞ்சம் அகலமா வைக்கணும். கைகளை இப்படி தூக்குவோம் அகலமா. கால்களுக்கு நீர் அகலமா காலை வச்சுட்டோம். வயிற்று பகுதியை கூடியளவு முன்னோக்கி தள்ளாம நிமிர்ந்து நின்றுட்டு கையை இப்படி வச்சுட்டு இப்படியே இருக்கிறோம். எழும்புறோம் மெதுவா. அப்ப இருக்கைக்கு என்ன செய்யணும்? மூச்சை விட்டு கொண்டு போகணும். எழும்பேக்க மூச்சை எடுத்துக்கணும். 1 2 மூச்சை விட்டு கொண்டு கீழே போறோம். எழும்புறோம். மூச்சை விட்டு கொண்டு கீழே போறோம். எழும்புறோம். மூச்சை விட்டுட்டு கீழே போறோம். சேர்த்து வைங்க. இது ஒரு அருமையான பயிற்சி. இந்த பயிற்சி நீங்க செய்ய வேண்டும் கேட்கிறேன். அப்படியே கைகளை உத்தரை கொண்டு விடுவோம். இதே அந்த பயிற்சி 10 அடிக்கு செய்ய போறோம். கால் அகலமா வச்சிருவோம். நேர வச்சிருவோம். கைகளை அப்படி அழகா மேல தூக்கி அகண்டு மேல உள்நோக்கி இப்படி வச்சிருக்கோம். உங்களுக்கு இப்படி வச்சிருக்கோம்னா அப்படி வச்சிருவோம். உங்களோட வசதிப்படி நோகடிக்காம. சரி, நான் இப்படி வச்சிருக்கிறேன். சரி, நோகடிக்காம பார்த்துக்கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல பயிற்சி. இப்ப காலை பின்னுக்கு அடிக்க போறோம். அதை கையை பின்னுக்கு வச்சுட்டு
குதிக்கால் கொண்டு வந்து புஜங்களை பின்னோக்கி தள்ளி கையை வச்சுட்டு குதிய கொண்டு வந்து பின் கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு நாங்க அர்த்தஹரியாசனம் கபாலாசனம் உங்களுக்கு எழுதி போட்டிருந்தனால பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அர்த்தஹரியாசன பயிற்சியோட நிறைவேற்றி கொண்டு வரலாம். அர்த்தஹரியாசனம் காலை சேர்த்து வைக்கிறோம், குதிக்கால் ரெண்டையும் சேர்த்து காலை விரிக்கிறோம், குதிக்கால் சேர்த்து கூட நிமிந்து நிற்கிறோம், கைகளை பக்கவாட்டுக்கு வச்சுக்கிறோம். அப்படியே ஒரு கையை உயர்த்துறோம் மூச்சு இழுத்து கொண்டு, மற்ற கையை அழுத்தி உதவிக்கு பிடிச்சிருக்கிறோம் தொடையில. அப்படியே என்ன செய்யறோம், வலது கையை உயர்த்தினோம் என்று சொன்னா இடது பக்கம் சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்சம் சரியா நிமிந்துட்டு அப்படியே மூச்சை விட்டு கொண்டு கீழே வந்துட்டு காலை சேர்க்கிறோம். இப்ப மெட்ட கை செய்ய போறோம். திருப்ப காலை சேர்க்கிறோம், குதிகண்டையும் உண்டாக்கி காலை வீச்சு வைக்கிறோம். வலது கையை துடையோட அழுத்தி பிடிக்கிறோம் உதவிக்கு. இடது கையை மூச்சு எடுத்துக்கொண்டு நிறைய மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு கையை உயர்த்துறோம். வயிற்று பகுதியை நேரம் வச்சிருக்கணும், அதெல்லாம் கூடாது. அப்படியே மூச்சை விட்டபடி இடது கையெல்லா வலது பக்கம் அப்படியே சரீரம் மூச்சு விட்டு கொண்டு மூச்சை விட்டுட்டாங்க போய் சாதாரண மூச்சுல நிக்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைய செய்ய போறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு நிமிந்து வாரம், மூச்சை விட்டு கொண்டு கையை வெறும் கீழே கால ஒன்றா செய்யும். இவ்வளவு தான். இது அர்த்தஹரி ஆசனம். நாங்கள் மூச்சு பயிற்சிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். சுகாசனம் அல்லது வச்சிராசனம் கதிரையில இருந்து செய்யக்கூடிய ஆசனம். இருக்கிறையில இருந்து நிமிந்திருந்து இன்னைக்கு நாங்க நிறைய மூச்சை வெளியில தள்ளப்போம். அதான் இந்த பயிற்சி. சரி, என்னென்ன செய்வோம், நிமிந்திருக்க வேணும். கண்களை உருக்கி மூடி பல்லெல்லாம் நிரம்பி நோக்கடிச்சு செய்யக்கூடாது. சிரிச்சபடி இருக்க போறோம். இந்த டீவா கையை இறக்கி பொத்தி எப்படி பொத்துவோம், பொத்திட்டு மூச்சு இழுத்து கொண்டு நிறைய மூச்சு எடுத்து மேல போறோம். முடியல அங்க போய் 1 2 செகண்ட் நின்றுட்டு கீழே தான். அவ்வளவுதான், வேண்டாம், வெளியில போயிடு. சரி, ரெடி. அது மாதிரி எவ்வளவு வாரத்துல நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறோமோ 1 2 செகண்ட் நாங்க நின்றுட்டு அப்ப நிமிந்து நிக்கிறோம். கழுத்தறிய நோகடிக்க கூடாது. கைய வந்து இப்படியும் உங்களோட வசதிப்படி கொண்டு போங்க நீங்க. ஆனா இது வந்து இப்படி கொண்டு போனீங்கன்னா இதை கீழே இப்படி தள்ளுவீங்க. இதுல ஒரு வேகம் கிடைக்கும். அதனாலதான் இப்படி முன்னோக்கி கொண்டு போயிட்டு இழுக்கிறது கீழே. அது மாதிரி ரெடி. முடிந்த அளவு 5 5 நீங்க. சரி, இதோட 5 எண்ணிக்கை. மறுபடியும் 5 எண்ணிக்கை. கையை பொத்தி பிடிக்கிறோம். 1 2 3 4 5. சிறப்பு. இப்ப இந்த மூச்சு பயிற்சி செய்தாங்க. நிறைய எல்லாருக்கும் மூக்கு துவாரங்கள் அடைப்படுபட்டிருக்கும். அப்படியே இந்த மூக்கால் எடுத்து இடது மூக்கால சுவாசத்தை எடுத்து வலது மூக்கால எடுத்து வலது மூக்கால எடுத்து இடது மூக்கால எடுத்து நிறைவுக்கு கொண்டு வாங்கோ. சின்முத்திரை அப்படிங்கோ அல்லது மடியில வையுங்கோ. விரலை மடிச்சு அமைதியா உங்களுக்கு விருப்பமானபடி மெதுவா செய்து நிறைவுக்கு கொண்டு மெதுவா கண்களை மூடி
வலது மூக்கால எடுத்து அதை பொத்திட்டு இடது மூக்கு சிறப்பு. இப்ப எங்கண்ட உடல் உறுப்போட பேசுற நேரம். அப்படியே அமைதியா கண்களை மூடி எல்லாரோடையும் கதைப்போம், எல்லாரோடையும் நல்ல விஷயங்களை சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயம் நல்லா இருந்தா கூட அவ்வளவு நல்லா இருக்குல்ல என்று சொல்லி பாராட்டுவோம். ஆனா எங்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறது எங்க உடல் உறுப்பு. அந்த உடல் உறுப்போட பேசுற நேரம் ஆரம்பிச்சு கொள்ளலாம். சின்மத்துல பிடிக்கலாம், கண்களை மூடிக்கொள்ளுங்கோ, அமைதியா இருங்கோ, மூச்சில நல்ல கவனம் செலுத்துங்கோ. நல்ல வடிவா உங்களுடைய உடல் உறுப்புகளோடு நீங்கள் உங்களுடைய சொந்த வார்த்தைகளோடு நீங்க பேசிக்கொள்ற நேரம். நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரன். ஒவ்வொரு நாள் பொழுதையும் அழகா எனக்காக கிடைச்சிருக்குது. அந்த ஒவ்வொரு நாளையும் நான் என்னதாக்குறதுக்காக நிறைய முயற்சி செய்து அதை கெட்டித்தனமா பிடிச்சு கொள்வேன். எனக்கான மகிழ்வை நானே அதை தேடி செய்து எவ்வளவு முயல முடியுமோ அதற்கான முயற்சி கொடுத்து என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இதை செய்வேன். அந்த மாதிரி உங்களுடைய பக்கங்கள் உங்களுடைய வார்த்தைகளால உங்களுக்கான இந்த நாள்ல கேட்டு உங்களுடைய உடல் உறுப்புகள்ல இணைக்க போறோம். குதிக்கால்களுக்கு மேல உள்ள கணுக்கால், அப்படி முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, முழங்கால்களுக்கு தொடை பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, அப்படி உள்ளுறுப்பு நாரி, எங்களுடைய முள்ளந்தண்டு, அப்படி முதுகு பகுதி, எங்களுடைய தோள்பட்டை, புஜங்கள், கழுத்து பகுதி, எங்களுடைய தலை, உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நாடி நரம்புகள் எல்லாவற்றையும் நினைத்து எங்களுடைய தலையில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நினைத்து எங்களுடைய தலைமுடி, மூளை, தலைமண்டையோட எல்லாம் ஆறுதலா மெதுவா உள்மூச்சு வெளிமூச்சோட அமைதியா நினைத்தபடி எங்களுடைய உச்சி, எங்களுடைய நெற்றி, எங்களுடைய புருவங்கள், கண்கள், விழிகள், மூக்கு, தாடை, கன்னம், நெற்றி, வாய், பற்கள், மூக்குத்துவாரங்கள், நாக்கு, உள்நாக்கு, எங்களுடைய உதடுகள், நாடி, கழுத்து பகுதி, காதுகள் எல்லாவற்றையும் நினைத்து தொண்டைக்குழி, எங்களுடைய நெஞ்சுள்ளுறுப்புகள், நெஞ்சு, மார்பகங்கள், வயிற்றுப்பகுதி, வயிற்றிலுடைய உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் எங்களோட நாடி நரம்புகள், மூட்டுக்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நினைத்து தொடைப்பகுதி, முழங்கால் பகுதிகள், அப்படியே புஜங்கள், கைகள், நகங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழங்கால் பகுதி, கால் பகுதி, அப்படியே கணுக்கால் பகுதிக்கு வந்து ஒவ்வொரு விரல்களாக நினைத்து ஏதாவது ஒரு இடத்துல நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன், என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல வலியோ நோவோ வலி வர்ற மாதிரி இருந்து அதுக்கான அறிகுறி இருந்தாலோ அது என்ன விட்டு போயிட வேண்டும் என்று உங்களோட மனசால நீங்கள் அதோட பேசிக்கொண்டு அப்படி இருந்தால் அது என்ன விட்டு போயிடு என்று பெருவிரல் ஆட்டி திறத்தி விடலாம் என்பது நாங்கள் எங்களோட முயற்சியாடு எடுத்து எங்களோட முயற்சியோட சின்ன பயிற்சி ஒவ்வொன்றையும் எடுத்து என்னால் அதை சரி செய்ய முடியும் என்ற எண்ணங்களோட பேசி எங்களோட உடல் உறுப்புகளோட அப்படியே 2 கைகளையும் எடுத்து ஒன்றோட ஒன்று எடுத்து உரசி கண்களுக்கு மேல் ஒட்டி நிறைவாக அப்படியே ஒட்டி மிக்க நன்றிதனை கூறி இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப அழகா செய்தனீங்க, சிறப்பா செய்தனீங்க. மேலும் பயிற்சிகள்ல நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். மாறி மாறி உங்களுக்கு எந்த பயிற்சி வந்தது என்று அதை தெரிவு செய்து ஒவ்வொரு ஆசனங்களோட செய்யற இந்த இளையோர் யோகா சிறப்பான வாழ்த்துக்களை கூறி நிற்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள் தொடருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். சகோதரி தர்ஷினி சண்முனாருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தர்ஷினி வணக்கம். இன்றைக்குதான் நான் முழுவதும் செய்தேன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் கஷ்டம்தான், பரவாயில்லை. சரி, முடிஞ்சது செய்யுங்க. உங்களுக்கு எது முடியுமோ அந்த பயிற்சியெல்லாம் ஈடுபடும். நீங்க அந்த குனிஞ்சு டக்கண்டு நிமிடக்கூடாதுன்னா அந்த டக்கண்டு நிமிந்துட்டேன். அதான் அதுகள் தான் கொஞ்சம் கவனமா இருந்து அதை செய்ய. இதுல கொஞ்சம் சேர்ந்து செய்யணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு பறவை மாதிரி பறந்தது எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் சில பேருக்கு தான் சில பயிற்சிகள் பெறும், அதுக்காக தான் இந்த கொஞ்சம் எது சொல்றீங்க மைகா? கீழே உறிஞ்சி கையடிக்கிறது.
ஆமா, ஆமா. அது நல்லா இருந்தது. நல்ல அது புதுசு. கால்களுக்கும் நல்ல பலம் வரும், கையும் இப்படி நிற்கும், நல்லது. ஆனா யோகா கால்கள் செய்ய மூவ் பண்ணக்கூடாதா நீ என்ன அதுக்கு இந்த நின்று கொண்டு தண்டம் அப்படி ஆ, இப்படியே இப்படி தண்டு எப்படி செய்வது? இப்படி இப்படி தண்டம் இல்லப்ப ஆமா, சரி, ஓகே. அது கால்கள் குனியக்கூடாது, அது ஆமா, வளையக்கூடாது என்ன. அது இந்த என்ன ஆசனத்தின் பேர் இருக்க சொல்லுங்க, அந்த கைய இப்படி இதண்டோண்ட பத்தி வளைஞ்சது. எழுதி போட்டிருக்கிறேன் விஜயமலக்கு, அத்தகடியாசனம். அத்தகடியாசனம். அது நான் செய்யறேன்னா எனக்கு அந்த பேர் தெரியாது. அது பேர் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது பிள்ளையா சொன்னா கூட நீங்க பரவாயில்ல. ஆசனம் ஏன்னா பேருக்கு போய் நாங்க பிள்ளையாக்கி செய்ய விட்டுருவோம். பேர் தெரியாது, நான் செய்ய மாட்டேன்னா எதுக்கு? எனக்கு அநேகமா ஒன்றும் தெரியாது, பேரு அநேகமா தெரியாது, நான் செய்வேன் இல்லை. யாரும் கவனிச்சிருங்க அதுல பேர் போட்டிருந்தாங்க ஆசனங்கள் எங்கட நான் குடும்பத்துல. பார்க்கல, நான் சாரி, பார்க்கல. அந்த பக்கம் போகல நான். சரி, அதுல பார்த்து எந்த ஆசனம் எனக்கு தெரியாது என்று சொல்றவர்கள் அடுத்த வாரம் செய்து 6 ஆசனங்கள் போட்டிருக்கேன். வரும் வாரம் பிறை ஆசனம் செய்ய போறோம். பிறை போல மாறுற மாதிரி ஒரு பயிற்சியோட செய்யலாம். இணைஞ்சிருங்கோ. அப்படியே மேல மேல பயிற்சியோட பத்மாசனம், போய் இருந்து செய்யற வேகபதாசனம், ஆசனம். கோணாசனம், அத்தகடியாசனம், தடாசனம். ஆ. ஓகே, 5 6 என்ன. 6 ஆனா இன்றைக்கு செய்தது ஒன்று தானே, என்று செய்தது ஒரு ஆசனம். அத்தகடியாசனம் தான் செய்தது. அத்தகடியாசனம் நாங்க வரும் வாரம் மணிக்கா பிறையாசனம் சொல்லிக்கிறோம். சரி, நன்றி. ஆனா இந்த ஆசனங்களை அநேகமா சாரி அநேகமா அவ்வளவுதான் செய்யுத நாங்கள் என்ன இந்த பயிற்சிகளுக்குள்ள ஆரம் செய்த பயிற்சி நாங்கள் அளிக்கிறோம். புதுசுகளையும் சேர்த்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். சரி, சரி. நின்று கொண்டு செய்யறது. உதவி செய்யோடும் எல்லாரும் 10 நிமிஷம் இன்றைய நாளுக்குள்ள கீழே இருந்து செய்யற பயிற்சிக்குள்ள ஒருக்கா இருந்து வீட்டுல செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது நண்போட செய்தி. சரி, நன்றி. நன்றி, வணக்கம் மணிக்கா. நான் இணைந்திருப்பேன் இன்றைய நாள் பொழுதுடன். நன்றி, சிறப்பு வாழ்த்துக்கள். தொடர்ந்தோள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி தர்ச்சினி அவர்களே. தொடர்ந்தோள்வோம். நிறைவுக்கு வருகின்றது இளையோர் யோகா 198. 200 திங்கள். ஓ, வாழ்த்து. நீங்க வந்தா நானா என்கிட்ட பயிற்சி எத்தனை நாங்க எத்தனை பயிற்சி எடுத்தோம். பயிற்சியில் எழுதல. 8 பயிற்சியா ஷோரா எழுதி வச்சுக்கிறீங்களா? இல்ல தெரியும். 8. ஓகே, கொஞ்சம் எழுதி வைங்க. நானும் அங்க 9 செய்திகள் ஒன்றில நான் இணையல. சரி, பயிற்சிகளை நாங்கள் 9 செய்யிட்டோம். ஓகே, கொஞ்சம் எழுதி வைங்க யாராவது. நானும் பல பேப்பரில் எழுதி வைக்கிறது காணாது. நன்றி, நன்றி, நன்றி. ஓம் ராஜினேக்கா. இல்ல 99 எனக்கு ஞாபகம். அடுத்தது 200 வருதுன்னு நான் பார்த்தேன்னா நான் வந்ததுதான் 99. சரி, நன்றி. 200 அப்ப எக்ஸாம் வைக்கிறீங்களா? நிச்சயம் வரைக்கும் வாங்க. நிச்சயம் வரைக்கும் 200 நான் அதிபரோடு கதைத்து விட்டு சிறப்பாக எடுத்து வேறோடு பண்ற விருப்பம். நிச்சயமாக கதை எழுதி போடுகிறேன், நல்ல கதைக்கிறேன். அதிபரோட ஒரு முறை கதைத்து இந்த கால நேரத்தில் வரவர்களுக்கு நிச்சயம் பயிற்சி இருக்குது. அதுக்காக எழுதி போட்டிருக்கிறேன், பேரோட பயிற்சி செய்யணும்ன்ற மாதிரி. சரி, நன்றி. நன்றி வணிகா. நன்றிருக்கு. சகோதரி சண்முகநாதன் மாதிரி இந்த ஃப்ரெண்டோட இந்த கிளாஸ்மேட் சுவிஸ் இருக்கார். அவரும் யோகா வகுப்பு எல்லாரையும் சொல்லி கொடுக்குறார், இந்த கிளாஸ்மேட். சரி, சரி, நல்லது. நன்றி, நன்றி. நிறைவு இளையோர் யோகா ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் நன்றியை கூறி எல்லோருக்கும் நன்றி.